சார் வணக்கம் சார். நாங்கள் வந்து 4வது பட்டாலியன் அரக்கோணம் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். எங்கள் டீமில் வந்து ஒரு ஆஃபீஸரும் ஒரு சப் இன்ஸ்பெக்டரு ஒரு இன்ஸ்பெக்டரு டீம் கமாண்டர்னா மொத்தம் 31 பேர் அதர் ரேங்க்ஸ். மொத்தம் 34 பேர் இங்கே வந்திருக்கோம் சார். 34 பேர் இங்கே வந்திருக்கோம் சார். இது வரைக்கும் சார் நம்ம எங்கள்கிட்ட நிர்வாகத்தை வந்து வந்த உடனே டீமை வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிச்சு. டீம் இன்சிடென்ட் கமாண்டை கேட்டுச்சு என்னென்ன சுச்சுவேஷன் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டப்போ வந்து அவங்க சொன்னாங்க, ஒன்று ஏஆர்டி டீம் ரெஸ்கியூ பண்ணுது, இன்னொரு என்டிஆர்எஃப் டீம் மேலே மாட்டி இருக்கிற போகியில் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். அதில் வந்து அவங்க சொன்ன இது மாதிரி 8 வந்து விக்டிம் இருக்காங்க. அதில் வந்து நீங்கள் போய் ரெஸ்கியூ பண்ண சொன்னாங்க. மொத்தம் எங்கள் டீமை வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணோம். விண்டோவை உடச்சிட்டு நாங்கள் உள்ளே அப்ரோச் பண்ணி அப்புறம் ரோப் ரெஸ்கியூ மெத்தடில் வந்து விக்டிமெல்லாம் எல்லாரையும் பேசஞ்சரையும் கீழே இறக்கி மொத்தம் நாங்கள் மெடிக்கல்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். ஆமாம், எப்போதுமே நார்மலாக நடக்கிறப்போ வந்து நம்ம ஏசி கோச் வந்து உடைச்சிட்டு கட் பண்ணிட்டு தான் உள்ளே இறங்கணும். இடத்துல வந்து கவுந்து கிடக்கிறப்போ வந்து நாங்கள் கேமலான்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை மேலே வச்சு அதுலேருந்து ரோப்பை மாட்டி தான் விக்டிமாக மேலே எடுத்து ஃபர்தர் நாங்கள் வந்து மெடிக்கல் டீமுக்கு ரிப்போர்ட் கொடுப்போம். ஆமாம் சார், சென்னையில் நடந்திருக்கு. அப்போ போன வருஷம் வந்து ஒடிசாவில் பாலசூரில் வந்து நடந்துச்சு. அதுலேயும் நாங்கள் என்டிஆர்எஃப் டீம் முன்புறமாக வேலையில் ஈடுபட்டோம் சார். அதுலேயும் ரெஸ்கியூ நல்லபடியாக நாங்கள் முடித்தோம் சார். கம்ப்ளீட்டாக வந்து எங்கள் என்டிஆர்எஃப் தரப்புலேருந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகி நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்துருவோம் சார். இப்போ வந்து அந்த மேலே மாட்டியிருக்க ட்ரெயின் போகியெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து கிளியர் பண்ணுறாங்க. அவங்க பெரிய பெரிய கிரெயினை வச்சு அவங்க வெளியே எடுத்து அவங்க ரயில்வே நிர்வாகம் அதை சரி பண்ணுறாங்க. எங்கள் தரப்புலேருந்து எல்லா டீம் எல்லாரையும் ஹேண்ட் ஓவர் பண்ணி நாங்கள் மெடிக்கல்கிட்ட கொடுத்துருவோம் சார். நகரில் வந்து மாக் ட்ரில்லுக்காக நம்ம இந்த ஒரு இது பண்ணியிருக்கிறாங்க. நான் மேலூருக்கு போயிட்டு இருந்தேன், எனக்கு தகவல் கொடுத்தாங்க. கேஷுவாலிட்டிலாம் நிறையா இருக்கிறதுனால நான் ஸ்பாட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்ன்ற முறையில் இங்கே வந்து எல்லாம் பார்த்துட்டு எல்லா அவங்கள இன்ஜுரி ஆனவங்கள இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சரியான முன்னேற்பாடுகள்லாம் இருக்குதான்றதை ஆய்வு செய்கிறதுக்காக இங்கே வந்து எல்லா ஏற்பாடுகளும் வந்து உரிய முறையில் அந்தந்த துறையினர் வந்து சிறப்பாகவே செயல்பட்டு பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு